ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதய தியான இல்லம் கரிசல் குளம் கயத்தார் திருநெல்வேலியிலிருந்து தேவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் இருப்பதாக இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தின் தொடக்கத்திலிருந்து பொருள் உதவியும் ஜெப உதவியும் உடல் உதவியும் செய்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் நினைவு கூர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்கவர்களே, எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்கிற இந்த 4 காரியங்களோடு திருவருகை காலத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபையானது நமக்கு தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறது. சென்ற வாரம் நாம் எதிர்நோக்கு, அவர் வருவார் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நம்மை தியானிக்க அழைத்த திருச்சபை இன்றைக்கு சமாதானம், அமைதி. அவர் வருவார், என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து விடுவார், என் கவலைகள் எல்லாம் தீர்ப்பார், என் கண்ணீரை துடைப்பார். ஒரு அமைதி. அவர் எனக்காக வந்து யுத்தம் செய்வார், என் குறைகள் எல்லாம் நீக்குவார். அவர் பெரிய அமைதி. ஆகவே இந்த நாளில் வாசகங்களும் நற்செய்தியும் நமக்கு அமைதியை பற்றியே போதிக்கும். நீங்கள் கூர்ந்து கடவுள் நம்மிடத்தில் என்ன பேச விரும்புகிறார் என்று ஜெப நேரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அமைதி. இறைவன் சொல்வது அமைதி. உயிர் தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்ன முதல் செய்தி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. ஆகவே இந்த திருப்பலியில் யார் யார் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாக சமூகமாக இந்த உலகத்தில் அமைதியின்றி தவிக்கிறார்களோ, பல்வேறு காரணங்களால் அத்தனை பேருக்கும் அமைதியை கொடுக்கிற சுவாமி இயேசு இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். நம்மையே நாம் தகுதியுடன் இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையா இருக்கிற குற்றங்களின் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானது தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். Glory to God, glory to God, glory to the Father, glory to God, glory to God, glory to the Father. To Him be glory forever, to Him be glory forever. Hallelujah, Amen. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தையிலும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் மலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாரும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி திருப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும்.
அவர் காலத்தில் நீதை தலை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 4-9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட்டு போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்தேசனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டர் ஆனார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டர் ஆனார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உமது பெயருக்கு பூமாலை சாற்றுவேன். இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளின் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது,
ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கர் ஏசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியால் ஆன ஆடை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் கொண்டு வந்தார். எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களுடைய சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பில் சுட்டரிப்பார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் நெருங்கி வர வர நம்மில் உணர்வுகள் மாறுபடுகின்றன. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா கிறிஸ்துமஸ் வருது அப்படி ஒரு எதிர்நோக்கு. இன்னும் 4 வாரம் இருக்கு. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சுடா, கிட்ட வந்துருச்சுல, அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி. இன்றைக்கு இந்த 2வது திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் அமைதியை பற்றி திருச்சபை நம்மை தியானிக்க அழைக்கிறது. நீங்க எந்த ஒரு பணக்காரன் அல்லது எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சவங்க, எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் எல்லார்ட்டையும் கேளுங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையிலே எது மிக அதிகமாய் தேவைப்படுகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் சில பேர் அறிவின்மையால் பணம் என்று சொல்வார்கள். ஆனால் 100க்கு 99% பேர் ஒரு நிமிடம் தங்களுக்குள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொல்வது நிம்மதி வேணும்ப்பா, இந்த எக்ஸாம்லாம் இல்லாம, எக்ஸாம்லாம் முடிச்சு ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். எதுக்குப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற? ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். ஆகவே நம்மை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தியாக இந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி இருக்கிறது. நான் மகிழ்ச்சி சொல்லிட்டு இருக்கேன். அமைதி இருக்கிறது. எனக்கு சமாதானம் வேணும், அமைதி வேணும். இன்றைக்கு கூட பாருங்க, நம்ம உன்னத நிலையை பாடக்கூடாது, நாங்க தொடங்கிட்டோம். ஒரு விதமான சந்தோஷம் வந்துருச்சுடா கிறிஸ்துமஸ். அதன் பிற்பாடு தான் யோசித்தேன், இல்லையே இந்த உன்னதங்களிலே அன்றைக்கு இரவு ஒழிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதே என்ற ஞாபகம் வந்து அதை நிறுத்தினோம். ஆகவே ஒரு அமைதியை பற்றி இன்றைக்கு தியானித்துக் கொள்வோம். இந்த இயேசுவின் திரு இறுதிய தியான இல்லத்தில் நாங்கள் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 200 செடிகளை நட்டிருக்கிறோம். அவைகள் சிறிதும் பெரிதுமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் ஒரு மரம் மீதமாக இருந்தது. அப்ப என்னோடு சேர்ந்த அந்த செடியை நட்டவர்களில் ஒருவர் சும்மா ஒரு குழியை தோண்டு ஒரு செடியை நட்டார். அதை நான் எடுக்க சொல்லலாம் என்று நினைக்கிற பொழுது என் மனது சொன்னது, இருக்கட்டுமே, கரெக்டா தான் வச்சிருக்கார், அந்த இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எல்லா செடிகளை விட அது வளர்ந்ததுங்க, நேரா வளர்ந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மேலிலிருந்து அந்த நுனியிலிருந்து அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்துச்சு. பாதி தூரம் காஞ்சிருச்சு. ஒரு கற்பனையில் இருந்த இந்த செடி இப்படி வளர்ந்து கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு பெரிய மரமாக வளரும்
அதன் கீழே பைக்கு நிறுத்தலாம், ஒரு சந்தோஷமா யாராவது உட்காரலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்த பொழுது அது காய்ந்து கொண்டே வந்தது. தொடர்ந்து நீர் ஊற்றினோம். ஒரு நாள் நான் பார்த்தேன், காய்ந்த இந்த மெயின் தண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு கீழே இருந்து ஒரு கிளை வந்துச்சு. நிச்சயமாலுமே ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் வந்தது. இன்றைக்கு அந்த செடி தான் கேட்டுக்கு பக்கத்துல 2-3 கிளைகளோடு பசுமையாய் நிற்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம், ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை உதிர்க்கும். நம்முடைய ஒவ்வொரு வம்சத்திலும், ஒவ்வொரு தலைமுறையிலும், அல்லது நம்முடைய வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளிலும் நம் கடவுளுக்குரிய பிள்ளைகள் இருப்பார்களா என்கிற ஒரு ஆசை இருக்கும். வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் கூட எல்லோரையும் அன்பு செய்வார்கள். ஆனால் வீட்டில் அமைதியாக அன்போடு பக்தியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல் தாய் தகப்பனுக்கு ஒரு விசேஷமான அன்பு இருக்கும். 5 பிள்ளைகள் இருப்பார்கள். வேலையை இழுத்து போட்டு செய்யற ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்கும், வேலைலாம் செய்யும், தொடப்பு தைத்து பெருக்கும், துணியை மடிச்சு வைக்கும். அந்த தாய் 5 பிள்ளையும் பார்க்கும்போது ஒரு பிள்ளை தனக்கு உதவி செய்கிறது என்கிறது பார்க்கும் பொழுது அந்த குழந்தை மேல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். 5 பிள்ளைகளும் தூங்கி கொண்டிருப்பாங்க. அந்த குழந்தை முதலாவதோ 2ஆவதோ கடைசியானதோ அது அம்மா மேற்கட்ட தான் வந்து படுப்பேன், கை கால மேல போட்டு படுக்கும். அவை மற்ற 4 பிள்ளைகளும் தூரமாய் தங்கள் விருப்பப்படி தூங்குகிற பொழுது தன்னை அரவணைத்துக் கொண்டு தான் நான் தூங்குவேன் என்று அடம்பிடிக்கிற அந்த குழந்தையை அம்மா தனியா படுன்னு சொன்னா கூட அந்த குழந்தையினுடைய உணர்வு அந்த தாய்க்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சில வீடியோக்களை பார்க்கும் பொழுது அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே பையன் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் வாடகை வீடுமா புதுசா பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். கடைசியில கீழே அம்மா கையில அப்பா கையில கொடுத்துட்டு நம்ம வீடுமான்னு சொல்லுவான். அவங்க நம்ப முடியாம திணறி அதை திறந்து உள்ள போய் அதனுடைய அழகு, அமைப்பு, இது எல்லாம் பார்த்து தாயும் தகப்பனும் கண்ணீர் விட்டு மகனை கட்டி பிடிப்பாங்க பாருங்களேன். அப்பொழுதுதான் ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னது போல, இந்த மகனை பெற்றதுக்கு, இந்த மரத்தை நட்டதுக்கு எனக்கு நிழல் கொடுக்குதே, கனி கொடுக்குதே. வாடகை வீடு நான் சில பேரை பார்ப்பேன், 3 மாசத்துக்கு ஒரு முறை மாற்றுவார்கள் அல்லது மாற்ற சொல்லுவார்கள். அப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு இறங்கணும், மாடிப்படியில் தூக்கிட்டு போய் புதிய வாடகை வீட்டில் இருக்கணும், ஆணி அடிக்க கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. நான் கேட்பேன், எப்படிமா? ரொம்ப கஷ்டம்தான், என்ன பண்றது? அது வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆகவே அந்த புதிய வீட்டை எங்களுக்கு தெரியாமலே கட்டின என் மகன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு பணம் செலவழித்தான், இவ்வளவு அருமையான வீட்டை கட்டியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா இருப்பது போல இன்றைக்கு ஈசாவின் அடிமரம், நுனி மரத்திலிருந்து சொல்ல அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அடிமரத்திலிருந்து ஒரு கிளை, ஒரு துளிர் உண்டாக, ஒரு ஹோப், ஒரு சந்தோஷம். இந்த வம்சத்திலிருந்து ஒரு இறைவாக்கினர் தோன்றிவிட மாட்டார். என் வயிற்றிலிருந்து ஒரு குருவானவர் தோன்றிவிட மாட்டார். என் குடும்பத்திலிருந்து ஒரு கன்னியாஸ்திரி தோன்றிவிட மாட்டார். என் குடும்பத்திலிருந்து தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவர் வந்துவிட மாட்டார் என்றெல்லாம் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் அப்படி பார்ப்பாங்க. சாப்பிடும்போது பார்ப்பாங்களா, குளிக்கும் போது பார்ப்பாங்களா, பிள்ளைகள் உடை உடுத்தும் போது பார்ப்பாங்களா, படிப்பு ரிசல்ட் வரும்போது பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளை பற்றி ஒரு கனவு இருக்கும், ஒரு தரிசனம் இருக்கும். அதை நோக்கி பிள்ளைகளை வளர்க்க ஆசைப்படுவாங்க. அந்த பிள்ளைகள் அவர்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றபடி வளராத போது அவங்க மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. சரி போ, எக்கேடுனா கெட்டு போன்னு சொல்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இல்லை, இவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர வைக்கணும்னு சொல்லி கண்டிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிளைகளை வெட்டி விடுகிறவர்கள் இருக்கிறார்கள், கழித்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள், உரம் போடுகிறவர்கள் இருக்கிறார்கள், நீர் பாய்ச்சி பக்கத்திலே வேலியிட்டு பாதுகாக்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு விசேஷமா ஈசாயின் அடிமரத்திலிருந்து அந்த கிளை வருதுன்னு சொன்னாங்களே, அதுதான் அந்த ஸ்பெஷல். அவர் தான் ஏசப்பா.
அந்த குழந்தை எதுல இருந்து பிறக்குது? வேர்ல இருந்து பிறக்குதுங்க. வேர் பலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர் பலா, கிளையெல்லாம் பழம்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் விட இந்த வேர்ல இருந்து ஒரு துளிர் வந்து அதுல பூ பூத்து வேர் பலா, அந்த காய் காய்க்கும். அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இங்க 100 காய் இருந்தாலும் இந்த ஒரு பழத்திற்கு ஈடாகாது. வேரிலிருந்து தோன்றியது. சேசு பரலோகம் என்கிற வேரிலிருந்து வந்திருக்கிறார். மனிதனுடைய ஆசையினாலே, விருப்பத்தினாலே, மாமிச விருப்பத்தினாலே பிறக்க போகிறவர் அல்ல இயேசு. அவர் பரலோகத்திலிருந்து, வேரிலிருந்து. வேர் என்பது ஒரு மரத்திற்கு மூலம், ஆரிஜின் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஆரிஜின் எது? பரலோகம், தந்தையானவர். இதை லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களில் மரிய மாதாவுக்கு கபிரியேல் தூதர் வந்து காட்சி கொடுத்து, உனக்கு ஒரு மகன் பிறப்பார் அப்படின்னு சொல்லும்போது, நான் கன்னியாயிற்று, எப்படி பிறக்கும்? அந்த அம்மா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ வானதூதர் என்ன பதில் சொல்வார்? இதோ உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும், தூய ஆவியானவர் உன் மீது வருவார், ஆகவே பிறக்க போகும் குழந்தை தூயது. ஆக சேசு பரலோகத்திலிருந்து வந்தவர். பரிசுத்த தேவனின் வல்லமையினால் நிழலிடப்பட்டதனால், தூயாவி இறங்கி வந்ததனால், இது கடவுளால் நிகழ்ந்த ஒரு கருத்தரிப்பு. கடவுளுடைய விதை வந்து இறங்கிய நாள் அனன்சியேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குழந்தை கடவுள்கிட்ட இருந்து வந்த குழந்தை. அந்த வேர் கிட்ட இருந்து வந்ததுனால, அந்த வேர்ல இருந்து தான் சத்து எல்லாம் மேல நுனி வரைக்கும் போகுங்க, அங்க வரைக்கும் போகும். நான் சில கொடிகள்லாம் பார்க்கும்போது கீழே தண்ணி ஊத்துறோம், அது எட்ஜ் வரைக்கும் அந்த தண்ணியை கடத்துது. நான் வேர்லயே முளைச்சுனா எவ்வளோ சத்து கிடைக்கும், எவ்வளோ சத்து கிடைக்கும். இந்த மற்ற பழங்கள் எல்லாம் அப்படி கத்திரிச்சா விழுந்துருமா? இந்த வேர் பழம் மட்டும் நாரோடு வேரோடு இணைந்து அதை அறுப்பது கஷ்டமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தந்தையாக இறைவனிடத்திலிருந்து பிறந்தார் என்பது ஒரு செய்தி. நமக்கு என்ன செய்தினா, நம்மளும் ஆண்டவரை வேறாக கொண்டு பிறப்போமே. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று யோவானுக்கு நிக்கோதேமுஸ்க்கு ஆண்டவர் சொன்னார். யோவான் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நீ மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் தாய் வயிற்றில் புகுந்து பிறக்க வேண்டுமா? இல்லப்பா, ஆவியிலும் தண்ணீரிலும் நீ பிறக்க வேண்டும். அப்படின்னா கடவுளில் நான் பிறக்க வேண்டும். வளர்ந்துட்டோம், ஏதோ ஒரு அப்பா அம்மா வயிற்றுல ஏதோ ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டு இருக்கிறோம். அந்த வளர்ப்பு, அந்த சூழ்நிலை நம்முடைய சுபாவமாக மாறி இருக்கும், நம்முடைய கேரக்டராக மாறி இருக்கும். நம்ம பேச்சை பார்த்து எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சேரியில வாழ்கிறவர்களா, நாகர்கோயில வாழ்றவங்களா, திருநெல்வேலிக்காரங்களா, சென்னைக்காரங்களா, ஈஸியா நம்முடைய ஸ்லாங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய பிஹேவியரை வச்சு, நம்முடைய நடத்தையை வைத்து உயர்குடி மக்களா தாழ்குடி மக்களா என்று கண்டுபிடித்து விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவர் வருகிற பொழுதே அல்லது மச்சினர் வருகிற பொழுதே தன் பாதம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சில பெண்மணிகள் தங்கள் பாதத்தை மூடுகிறவர்களும் இருக்கிறார்கள். கணவன் வந்தார் என்ன, மச்சினர் வந்தார் என்ன, ஊர் தலைவர் வந்தார் என்ன அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டப்படி வாழ்கிற பெண்களும் இருக்கிறார்கள். இதே தேவாலயத்திற்கு ஒரு தம்பி வருவாங்க, சாமுவேல் என்று. கெஞ்சினா கூட நம்ம முன்னாடி உட்கார மாட்டாங்க சேர்ல. இல்ல ஃபாதர் இருக்கு ஃபாதர், உட்கார வேணாம் ஃபாதர், நீ பெரிய ஃபாதர், வேணாம் ஃபாதர், வேணாம் ஃபாதர். அவங்க சில பேர் வந்த உடனே நம்மளை கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே இழுத்து சேர் போட்டு உட்கார்ந்து அவர்கள் இஷ்டப்படி நடப்பதை பார்த்திருக்கிறோம். அப்பொழுது நமக்கு ஒன்று புரியும், இவர்கள் உயர்குடி மக்கள், உயர்குடியை சார்ந்தவர்கள், தாழ்குடி
ஜாதியை பற்றி பேசவில்லை, வளர்ப்பை பற்றி பேசுகிறேன். இந்த உலகத்தில் யார் உயர்குடி? உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற குலத்தில் பிறந்து எல்லா பாவங்களும், எல்லா விபச்சாரமும், எல்லா திருடும், பொய்யும், களவும் இருக்கிறவர்கள் உயர்குடியில் பிறந்ததனால் இந்த பாவங்கள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்படாதா? இல்லை. தாழ்குடியில் பிறந்தாலும் உத்தமதனத்தோடு, நீதியோடு, அன்பு செய்து, பரிசுத்தத்தோடு மற்றவர்களை மதித்து வாழ்கிறவர்கள் தாழ்குடியில் பிறந்ததனால் அவர்கள் தாழ்குடியானவர்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அவருடைய பிறப்பு ஒருவனை நிர்ணயம் செய்வதில்லை, அவனுடைய சுபாவம். அவன் எங்கிருந்து புறப்படுகிறான்? ஒரு நதியை இப்பொழுது கூட உலக மக்கள் தெய்வீக நதியாக கொண்டாடுகிறார்கள். காரணம், அது புறப்பட்ட இடம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு செய்தி, நம் ஆண்டவர் இயேசு பரலோக தகப்பனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். இரண்டாவது, என் வேர் எங்கே இருக்கிறது? என்னுடைய வேர் எங்கே இருக்கிறது? திருப்பாடல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், கடவுளை அன்பு செய்கிறவர்கள், அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் யார்? நீரோடை நடப்பட்ட மரம் அவர்கள். இதை எரேமியா 17ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் பார்க்கலாம். நீரோடை நடப்பட்ட மரம், அது எப்பொழுதும் கனி கொடுக்கும். யார் தன்னுடைய வலிமையை கடவுளில் தேடுகிறார்களோ, யார் தங்கள் பலத்தை கடவுளிடத்தில் தேடுகிறார்களோ, யார் தங்கள் எதிர்காலத்தை கடவுளில் தேடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், யார் தங்கள் வேரை கடவுளில் வைத்திருக்கிறார்களோ, நீரே என் பலன், நீரே என் ஆற்றல் என்று யாரெல்லாம் கடவுளை தங்கள் அடித்தளமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அசைவுறுவதில்லை. அந்த துளிரில் விசேஷமான அருள் இருக்கும். நேர் கிளைகளுக்கு போக வேண்டிய சத்து எல்லாம் அது உடனடியாக பெற்றுக்கொள்வதினால் அது என்றைக்கும் கனி கொடுக்கும். அது சக்தி எல்லாம் தனக்குள் உள்வாங்கி தழைத்து ஓங்கும். ஏனெனில் அது வேரிலிருந்து வளருகிறது. நமக்கு வேறு ஆண்டவருடைய வார்த்தை. பிறப்பினாலே வளர்ப்பினாலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறவர்கள் ஆண்டவருடைய வேரிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு முதல் வாசகம் எஸ்ஐயா புஸ்தகம் 11:1-10 இறை வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. இந்த துளிர் வளர்ந்த கொடுப்பாடு, அதற்குள் தேவனுடைய வல்லமைகள் காணப்படுமோ. அது முதல் வல்லமை, the spirit of wisdom will be upon him. ஆவியானவருடைய கொடைகள், ஆவியானவருடைய கனிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியானவருடைய தானங்கள் என்று கூட அது இன்னொரு வார்த்தையில் நாம் விவரிப்போம். எஸ்ஐயா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை காணலாம். முதலில் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானம். இரண்டாவது ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி. புத்தி இருக்கா அவனுக்கு? புத்தி இருக்கா அப்படின்னு கேட்பான். என்ன புத்தி இருக்கு? அங்கே கேஸ் ஸ்டவ்ல பால் பொங்கிட்டு இருக்கோம், நம்ம இங்க செல்போன் பார்த்துக்கிட்டே இருப்போம். புத்தி இருக்கா? பொங்கிடும்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது அதை வருவதற்கு முன்பாக தடுக்க புத்தி செயல்படுகிறது. அடுத்ததாக gift of knowledge, அறிவு இருக்கா? இந்த பால் காய்ச்சும் போது செல்போன் பார்த்துட்டு இருந்தேன், அது புத்தி இல்லை. ஸ்டவ் எரிஞ்சிருக்கும் போது பட்டாசு கொளுத்தினான் பாரு ஒருத்தன், அடப்பாவி, அறிவு இருக்கா அவனுக்கு? ஹல்லேலூயா. Hallelujah.
அது ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், விமர்சனம், ஆலோசனை. நல்ல ஆலோசனை வரும், நல்ல ஆலோசனை. அது சிறிய குழந்தையா இருக்கும், ஆலோசனை நல்லா கொடுக்கும். நம் கூட இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆற்றல், ஆலோசனை, கிஃப்ட் ஆஃப் கவுன்சில். ஆண்டவர் கொடுத்த வரங்களில் அதிகமாய் நான் விரும்புவது இந்த கவுன்சிலிங். எத்தனை மக்கள் வந்து கவுன்சிலிங் வந்தாலும் அவருடைய பிரச்சனையை அறியக்கூடிய ஆற்றல், பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல், ஆலோசனை, கிஃப்ட் ஆஃப் கவுன்சில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம். இதுதான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் என்னை பார்க்கிறார், இப்பயும் பார்க்கிறார், லைட் ஆஃப் பண்ணிட்டாலும் பார்க்கிறார், எல்லா இடத்திலும் கடவுள் என்னை பார்க்கிறார். இந்த அறிவு ஒருவனுக்கு இருக்கும் என்றால், ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவன் ஒரே மாதிரி இருப்பான். கதவை அடைத்து 4 சுவருக்குள் ஒருவன் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், யாரும் பார்க்கல. ஆனால் உண்மை என்னவென்றால், கதவு அடைக்கப்பட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் ஒருவன் எதை பார்க்கிறானோ, எதை செய்கிறானோ, எதை சிந்திக்கிறானோ அதுதான் அவன். கதவிலிருந்து வெளியே வந்தவுடனே என்னை 10 பேர் பார்க்கிறான் என்பதற்காக அவன் தன் பழக்கத்தை, தன் பேச்சை, தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்கிறான் என்றால் அது உண்மை அல்ல, அது வெளிவேடம். உள்ளுக்குள் fear of God. புனித தொன் போஸ்கோ பசங்கள்லாம் வச்சு ஆர்டி நடத்தும் பொழுது அவர் நிறைய ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும். அப்பொழுது அவர் God sees you, சாப்பிட்ற இடத்துல, படுக்கிற இடத்துல God sees you, விளையாடுற இடத்துல God sees you, எல்லா இடத்துலையும் கடவுள் உன்னை பார்க்கிறார். இந்த வசனத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு போவார். Praise the Lord. Praise the Lord. அந்த வார்த்தை தெய்வ பயம், தெய்வ பயம், தெய்வ பயம். காசு திருநா, போய் பேசலாம், யாருக்கு தெரியாம என்ன செஞ்சாலும் கடவுள் அதை பார்க்கிறார். He noticing every actions of mine. என் உள்ளத்தில் சிந்திப்பதை கூட அவர் அறிகிறார். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 139 1-2 வசனங்களை வாசிங்களேன். நான், ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் காலையில் கண்விழிப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வாயிலிருந்து சொல் புறப்படும் முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறீர். You know inner through me, Lord. ஆகவே நான் பயப்படுகிறேன். எங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். தாவீது ராஜா உரியாவின் மனைவியோடு தவறு செஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு. கடவுள் பார்த்தார். நாத்தானை அனுப்பி நீ இப்படி செய்தாய். ஐயோ, ஆபேலை காயின் கொன்றான், ரத்த கரையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டான். கடவுள் கேட்டான், தம்பி எங்கே? எனக்கு என்ன தெரியும், உன் தம்பி கொலை செய்தாயே. அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் எல்லா இடத்திலும், எல்லா இறைவாக்கினர்களிலும், துன்பப்பட்டவர்களிலும், அனாதைகளிலும் ஒரு வார்த்தை மிக தெளிவு, God sees you. எல்ரோய்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னை காண்பவரே. ஆகார் பாலைவனத்துல குழந்தைக்கு தண்ணி இல்லாம குழந்தை சாக போகுது, அடுத்து இவ சாக போறா, தலைமுறையே சாக போகுது. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கதறிய பொழுது அந்த பாலைவனத்தில் ஆண்டவர் அவளை பார்த்து நீரூற்றை காண்பித்து வம்சத்தை விருத்தி அடைய செய்தார். எல்ரோய், என்னை காண்பவரே. அவர் பெயர் வைத்தார், கடவுளுக்கு பெயர் வைத்தார். அன்றிலிருந்து கடவுள் என்னை காண்பவர் என்று பெயர் பெற்றார். அடுத்ததாக ஸ்ட்ரென்த், திடம், ஆவிக்குரிய திடம், சரீரத்தில் திடம். இதை சொல்லும் பொழுது இது கரேஜ் என்று கூட சொல்லலாம். திடம், மனதிடம். பலமுறை பஸ்ஸில் போகும்போது அநியாயங்கள் நடக்கும். நான் அதை சொல்லலாம்னு நினைப்பேன். எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, அடிச்சு விட்டாங்கன்னா, கெட்ட வார்த்தை நீ யாரான்னு கேட்டு விட்டாங்கன்னா நிறைய பயம் இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள்
முக்கியமான ஒரு பகுதிக்கு போய் கொண்டிருக்கும் போது 3 பேர் உட்கார்ந்துட்டோம். அடுத்த 3 பேர் உட்கார்ந்த இடத்துல 2 பெண்கள் 2 சின்ன கை குழந்தையோடு அமர்ந்தார்கள். அவங்க செஞ்சது என்ன தெரியுங்களா? 3வது நபர் உட்காராம 2 குழந்தைய சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. இந்த இடத்துல தள்ளாடி உடம்பே ஆட்டம் கொடுக்கிற ஒரு பாட்டி நிற்கிறாங்க. அவங்களுக்கு மனசு என் மனசு கொதிக்குது. சொல்லாம அவளுக்கு ஒருவேளை வாயாடியா இருந்துட்டா, அவங்களுடைய கணவர்கள் நின்றிருந்து நீ ஏன் கேட்கறன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, அப்படி பைபிளை தெரிந்து ஆண்டுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டு இருக்கிற நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அது இன்னொரு அம்மா பொட்டு பெருசா வச்சிருக்காங்க. ஏம்மா உனக்கு மனசாட்சியே இல்லையா? குழந்தைய மடியில வச்சுட்டு அந்த பாட்டியை உட்கார வைக்கிறாங்க. உங்க அம்மா மாதிரி இல்லை. நானும் பார்க்குறேன் அந்த பாட்டி 1/2 மணி நேரமா காலை மாற்றி நீங்க அப்படி உட்காந்துரு குழந்தை மடியில வைங்க. ஒட்டுமொத்த பஸ்ல இருந்தவங்களும் நிசப்தமானார்கள். அவர்கள் அரண்டு குழந்தை உட்கார வைத்து அந்த பாட்டியை உட்கார வச்சாங்க. அப்ப நான் நினைச்சேன், இந்த பெண்ணிடத்தில் இருந்த தைரியம் எனக்கு ஏன் இல்லை? நான் வீட்டுல நிறைய பேர் புலியா இருப்போம், வெளியில எலியா இருப்போம். அவங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஃபியர் ஆஃப் காட் இருக்கும், அடுத்தது ஸ்ட்ரென்த் இருக்கும். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல். பிரச்சனையில், வேதனையில், கண்ணீரில் தாங்கிக் கொள்வார். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் இயேசுனுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறது. அவரை கொலைகளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவரை இழுத்துச் சென்றார்கள். அவரோ வாய் திறவாதிருந்தார். அடி உத சாட்டுல பின்றாங்க. ஏசப்பா எப்படி இருந்தாரா? வாய் திறவாதிருந்தார். அதனால்தான் சில தியானங்களில் கல்வாரி யாத்திரை நான் நடத்தும் போது அழுவேன், கத்துவேன். ஆனால் வேதம் சரியாக சொல்லுகிறது, அவர் வாய் திறவாதிருந்தார். பொறுத்துக் கொள்கிற சக்தி, மனதிடம் இல்லாதவன் கையில கத்தி கொடுத்து பாருங்க. கத்தி நல்லா பலபல இருக்கும், அவனுக்கு கை ஆடும். இங்க தைரியம் இல்லை. ஆனால் மனதிடம் இருப்பவர்களிடத்தில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல அவர்கள் சாதிப்பார்கள். அவர்களுக்கு திடனை பார்க்க முடியும். கணவனை இழந்தால் என்ன, மனைவியை இழந்தால் என்ன, உறவுகளை இழந்தால் என்ன, வேலையை இழந்தால் என்ன, அவர்கள் உடனடியாக உடைந்து போக மாட்டார்கள். ஒரு தைரியம் இருக்கும், கான்பிடென்ட் இருக்கும். ஒரு முறை ஃபெயில் ஆன அவங்களிடத்துல ஒரு தைரியம் இருக்கும். காலாண்டு தானே, அரையாண்டு தானே, நான் யாரும் காட்டுற முழு ஆண்டுல திடன். இது எங்கிருந்து வருமா? அம்மா திட்டுறதுனாலயோ ஸ்கூல்ல திட்டுறதுனாலயோ ஒரு பரிசுத்த ஆவி தருவார். வேரிலிருந்து அந்த கிளை புறப்பட்டுச்சுன்னா, துளிர் புறப்பட்டுச்சுன்னா, அந்த வேர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடைசியாக பக்தியா இருப்பாங்க. பக்தி என்பது கோயில்ல போன உடனே பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு பக்தி, அந்த பக்தி அல்ல. பெரியவர்களிடத்திலும் பக்தி. இந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று வசனம் சொல்லும். ஒவ்வொன்றையும் நான் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்க முடியவில்லை. அவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது போய் தேவாலயத்தில் அவரை மீண்டும் கண்டுபிடித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து நாசரேத்திற்கு திரும்பி வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கடவுள் இயேசு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு கார்பெண்டருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு சாதாரண பெண்ணுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம்? 2ஆம் அதிகாரம் 51. 51ஆம் வசனம். லூக்கா 2:51. கீழ்ப்படிந்திருந்தார். நீ எவ்வளவுதான் பெரிய ஆளா இற, எவ்வளவுதான் படிச்சிரு, எவ்வளவு சம்பாதிச்சிரு, நீ பக்தியுடையவனாயிருப்பாய். பதிபக்தி என்று சொல்வார்கள். கணவன் மேல் பக்தி. பெற்றோர்கள், மாதா பிதா, குரு, தெய்வம். மாதா பிதா உலகம் முன்னாடி வச்சிருக்கு, அப்பா அம்மா மதிப்பா. நம்ம கட்டளையில 4வது தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. பக்தி, பெற்றோர் மேல் பக்தி. வேலை மேல பக்தி. செருப்பு போட்டுட்டு கம்பெனிக்குள்ள போக மாட்டான். வேலை அவனுக்கு தெய்வம். கருவிகள் எல்லாம் தெய்வம். அதுக்குதான் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் எனக்கு பயன்படுது. ஒரு பக்தி. விலங்குகள் எல்லாம் எனக்கு பயன்படுகிறதே, உதவி செய்கிறதே, அதுக்கு ஒரு நாள் திருநாள். பக்தி. எல்லாத்திலையும் அவன் கடவுள் ஓரியன்டா இருப்பான்.
கடவுள் கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தாரு, இந்த குழந்தை கடவுள் கொடுத்தது, இந்த மனைவி கடவுள் கொடுத்தது. மனைவி மேல் ஒரு அன்பு, ஒரு பக்தி இருக்கும். இன்னும் கோயிலுக்கு போயிட்டா சொல்லவே வேண்டாம், கண்ணீரோடு ஆண்டவரை நேசித்துக் கொண்டே இருப்பான் பக்தன். தான் கோயிலுக்கு போறது இல்லாம ஆட்டோ வைக்கிற வரீங்களா ஒரு 10 பேர். இன்னைக்கு நாகர்கோயில் கொலைச்சல் குருமனையிலிருந்து 3 பஸ்ல வராங்க. வீடு வீடா போய் ஜபத்துக்கு வரீங்களா, ஜபத்துக்கு வரீங்களா, கூட்டத்துக்கு வரீங்களா, அங்க நல்லா இருக்கும், வரீங்களா வரீங்களா. பெண்கள் பக்தி, கடவுள் மேலுள்ள பக்தி. இந்த 7 அபிஷேகங்களும் ஏசப்பா மேல இருந்துச்சான். இந்த 7 அபிஷேகமும் கடவுளை யாரெல்லாம் தங்கள் வேறாக வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் காணப்படும். Wisdom proceeds from the Lord. The knowledge proceeds from the Lord. The understanding proceeds from the Lord. And the counsel and the fear of God and the strength. பக்திக்கு என்ன சொல்லுவாங்க? Faith, இல்லையா? Piety. Everything proceeds from the Lord. Hallelujah. Hallelujah. அதே அன்புக்குரியவர்களே, இந்த 7 அபிஷேகத்தை பெற்றவர்கள் அல்லது இயேசு சுவாமி எப்படி இருப்பாரா? அவர் வெளிப்புறத்தில் பார்ப்பதை பற்றி யாரையும் தீர்மானிக்க மாட்டார். நம்மளா ஜட்ஜ் பண்றதெல்லாம் முன்னாடி பார்த்து, உருவத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, அழகை பார்த்து, அவருடைய பணத்தை பார்த்து, இதெல்லாம் தான் பார்ப்போம். கடவுளோ உள்ளத்தை பார்ப்பார், நீதியோடு அவர்களை நீதி தீர்ப்பார். தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற இரும்பை போன்ற ஒரு வார்த்தையினாலே கடினமானவர்களை உடைத்து நொறுக்குவார். பாவிகளை தன்னுடைய உதட்டில் வருகிற வார்த்தையினாலே அவர் கண்டிப்பார். நீதியும் faithfulness என்ன அர்த்தம்? நீதியும் ஹல்லேலூயா, நீதியும் நம்பிக்கையா, faithfulness, நம்பகத்தன்மையும் நீதியும் faithfulness, உண்மையும் நீதியும் உண்மையும் அவருடைய இடைக்கச்சையாக இருக்கும். அவன் உண்மையா இருப்பான், நீதியா இருப்பான், நீதியா இருப்பான், உண்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு மனசாட்சி விடாது தவறு செய்ய. நீதியா இருக்க சொல்லும், உண்மையா இருக்க சொல்லும். அல்லேலூயா, Hallelujah. அப்பே கடைசியாக ஒரு அரை நிமிடம், இந்த அமைதி எதிலிருந்து புறப்படுகிறது? யார் உண்மையா இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அமைதி புறப்படுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் முடித்துக் கொள்வோம். கலாத்தியர் 5:22. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை. Praise the Lord. Praise the Lord. இதை ஏன் அந்த எழுத்தாளர், அதாவது புனித பவுல் ஆர்டர் பண்ணியிருக்கிறார்னா, அன்பு, அன்பு தான் எல்லாமே இருக்கும். Praise the Lord. அன்பு, அடுத்தது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அடுத்தது அமைதி, அடுத்தது பொறுமை. நீங்க நல்லா பாருங்களேன், இன்னைக்கு இந்த 4 வாரங்கள் எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ரிவர்ஸ்ல போட்டிருக்கிறார். அதாவது கிளைமேக்ஸ் சில சினிமாவில் முன்னாடி காட்டிட்டு அப்புறம் கொண்டு போகிறது போல பவுல் சொல்றார். பாருங்களேன் எவ்வளவு அழகா திருச்சபை வடிவமைத்திருக்கிறது. இங்க அன்பு இருக்குது, இங்க மகிழ்ச்சி இருக்கிறது, இங்கே அமைதி இருக்கிறது, இங்கே நீதி இருக்கிறது. எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கு நம்மை அமைதிக்கு கொண்டு செல்கிறது, இந்த அமைதி நம்மை மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்கிறது, இந்த மகிழ்ச்சி நம்மை அன்பு செய்ய வைக்கிறது. அப்படி அல்ல, அன்பு இதையெல்லாம் கொண்டு வருகிறது. ப்ரிப்பரேஷன். ஆகவே நீதி உள்ளவர்களாக இருப்போம், சிறு சிறு காரியத்திலும் நல்லவர்களாக இருப்போம். அடிக்கடி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வேர், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இயேசுவை சார்ந்ததாக இருக்கின்றதா? அந்த வேர்ல இருந்து தான் நான் வந்திருக்கிறேனா, இல்லைனா என் குடும்பத்தில் என் தகப்பன் என்கிற வேர்ல இருந்து நான் வந்திருக்கிறேனா? பார், அவங்க அப்பாவை அப்படியே ஒழிச்சு வச்சுக்குது பார், அவங்க அம்மா வாய் அப்படியே வந்துக்குது பார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிந்த ஒரு அக்கா இருக்காங்க, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் மேட்சிங்கா இருக்கும். ரோஸ்னா ரோஸ், ப்ளூனா ப்ளூ, வெள்ளைன்னா வெள்ளை, கம்பல், மூக்குத்தி, வளையல் எல்லாம். என்னவோ ஆச்சு, அவங்களுடைய மகன் வந்து பெந்தகோஸ்து பொண்ணை கட்டி விட்டான். பெந்தகோஸ்காரங்க இதெல்லாம் போடுவாங்களா? அசலுக்கு போட மாட்டாங்க. பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, கம்பல் எதுவுமே போட மாட்டாங்க.
அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து 2வது ஒரு பேத்தி பிறக்கிறான். பெந்தகோஸ் குடும்பத்தில் பிறந்த பேத்தி சின்ன பிள்ளை இருந்தே கம்பல் வேணும்னு சொல்லுமா, பொட்டு வைக்கணும்னு சொல்லுமா. அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு எனக்கு இத்தனை தான் முடி இருக்கு, பூ வைக்கிறதுக்கு எனக்கு ஜவுரி முடி வேணும்ட்டு 3 லெவலில் 12 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் 3 சபரி முடியை வச்சு, பூ கூட இவ்வளோ இல்லை 2 அடி வச்சுக்குமா, வச்சுக்கிட்டு இப்படியே ஆட்டிக்கிட்டு ஒரு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கணுமா. அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, ஏன் ரத்தமாடி, எங்க ரத்தமாடி, உங்க ஆயாடி, உங்க ஆயா ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது போல நம்முடைய வேர் நம்முடைய தகப்பனையோ தாயோ சார்ந்திருந்தா நம்முடைய சுபாவங்கள் பரலோகத்துக்கு ஏற்றபடி இருக்காது. நாம் மறுபடியும் பிறந்தால் நம்முடைய ஆரிஜினை கடவுளில் நாம் மறுபடியும் இணைத்து கொண்டால் நம்மால் இந்த 7 வரங்களால் நிறைக்க முடியும், நீதி உள்ளவர்களாய் இருக்க முடியும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க முடியும். நல்லா கவனிங்க, ஒரே வார்த்தை, உண்மை உள்ளவர்களுக்கே அமைதி இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய கணவனுக்கோ தன் தொழிலுக்கோ இருக்கிற இடத்தில் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க மனசுல அமைதி இருக்கும், டென்ஷனே இருக்காது. யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்றானோ, பொய் சொல்றானோ, அநீதி பண்றானோ, எல்லாம் பண்ணுவான், மனசுக்குள்ள நிம்மதி இருக்காது. 2 டேப்லெட் போட்டு தூக்கம் பார்ப்பான், 2 மணிக்கு தான் தூக்கம் வரும். 3 டேப்லெட் போட்டு தூங்குவான், 3 மணிக்கு தான் தூக்கம் வரும். கீழே பார்த்தா மாடியிலேருந்து வேலைக்காரன் வாட்ச்மேன் வாசல்ல கையை வச்சு படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். ஐயோ, அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைப்பான். அமைதி உள்ளவர்களிடத்தில் தான் மகிழ்ச்சி உள்ளவரிடத்தில் இந்த அமைதி இருக்கும், உண்மை உள்ளவரிடத்தில் இந்த அமைதி இருக்கும். ஆகவே உண்மையா இருப்போம், நீதியா இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போஜி பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரையும் மரித்தோரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். அமர்ந்து காணிக்கை பாடல் வழியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் ஆரிஜின், என்னுடைய மூலம் நீராக மாறும்படி என்னை ஆசீர்வதியும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவனே, உம் பரியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பார் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வார் ஆண்டவனே, உம் அருளோடு அழைப்பார் மாபரனே. அன்புமிக்க சகோதர சகோதரி, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களுக்கும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றேன். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு
உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை பற்றி அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க நமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியரில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தோம். என்று நாங்கள் நினைந்து நன்றியோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிற இயேசுவின் திரு இருதய தியான இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் பங்காளர்களுக்காகவும் தன்னார்வ தொண்டர்களுக்காகவும் ஜெப வீரர்களுக்காகவும் பரிந்துரையாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதி. எல்லோரும் மேலும் அபிஷேகத்தை பொழிந்தோம். கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி பிறப்பின் நாள் மிகப்பெரிய அற்புதத்தின் நாளாக அவர்களுக்கு அமையும்படியாக செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். உண்மையாயிருப்பவர்களுக்கு அமைதி. நானே அந்த உண்மை என்று சொன்னார் சத்தியம் இயேசுவே. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தழுவீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ஞான